என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் என் அரசுக்குள் நுழைய முடியாது. மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் விருப்பப்படி செயல்படுகின்றவரை விண்ணரசுக்குள் நுழைய முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தியின் வழியாக அனைவருக்கும் எடுத்துக் கூறுகின்றார். நாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்வதால் எந்த பயனும் இல்லை. மாறாக கடவுளுடைய விருப்பப்படி வாழ்வதுதான் நம் ஒவ்வொருவருக்கும் உகந்தமான ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகின்றார். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்வது போல வெறுமனை வார்த்தையின் வழியாக நான் கடவுளை எனது ஆண்டவரை எனது தந்தையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றபடி வாழாமல் இருப்பது அது சரியானது அல்ல. அப்படி வாழ்வதால் நம்முடைய வாழ்விற்கு எந்த பயனும் கிடையாது என்பதை கூறுகின்றார். மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரத்திலே 28 முதல் 31 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை ஒன்றை சொல்லுகின்றார். ஒரு தந்தைக்கு 2 மகன்கள் இருக்கின்றார்கள். தந்தை தன்னுடைய மூத்த மகனிடத்திலே சென்று சொல்லுகின்றார், இதோ நீ சென்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று அங்கே வேலை செய் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் முதல் மகன் சொல்லுகின்றான், என்னால் அங்கு செல்ல முடியாது என்று தன் தந்தையிடத்திலே சொல்லிவிடுகின்றான். பிறகு மனம் மாறி தன்னுடைய தந்தையினுடைய வார்த்தையை கேட்டு அதை கீழ்ப்படிந்து சரி என்று அவன் திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய்கின்றான். 2வது மகனிடத்தில் தந்தை சென்று சொல்லுகின்றார், இதோ திராட்சை தோட்டத்திற்கு சென்று நீ வேலை செய் என்று. ஆனால் 2வது மகன் சொல்லுகின்றான், நான் உடனே செல்லுகின்றேன் தந்தை என்று கூறிவிட்டு ஆனால் அவன் அங்கு செல்லவில்லை. கடைசியாக ஆண்டவர் அங்கிருந்து அனைவரையும் பார்த்து கேட்கின்றார், இந்த 2 பேரில் தன்னுடைய தந்தையினுடைய விருப்பப்படி செயல்பட்டவர் யார் என்று கேட்கின்றார். உடனே அங்கு இருக்கின்றவர்கள் சொல்லுகின்றார்கள், மூத்த மகன்தான் என்று. ஆக ஒரு மனிதன் வெறும் தனது வாயினால் சொல்வதனால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்பது அல்ல, மாறாக செயலின் மூலமாகத்தான் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இறைவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செயல் வடிவம் கொடுப்பதன் மூலமாகத்தான் நான் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நம்மால் உணர்த்த முடியும், நிரூபிக்க முடியும், எடுத்துக்காட்ட முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்நாள் முழுவதுமே இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார், கடவுளுடைய விருப்பப்படி வாழ்ந்திருக்கின்றார். இதை யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 34வது வசனத்திலே சொல்லுகின்றார், என்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை ஏற்று அதன்படி செயல்படுவதும் அதை நிறைவேற்றுவதுமே என்னுடைய உணவு என்று சொல்லுகின்றார். என்னுடைய உணவு எது என்றால் என்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை செயல்படுத்துவதுதான் என்னுடைய உணவு என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை முழுவதுமே தந்தையினுடைய விருப்பப்படி வாழுகின்ற ஒரு வாழ்க்கையாக மாற்ற இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அன்னை மரியாவும் எவற்றை தான் செய்து நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கி இருக்கின்றார். கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாவிடத்திலே வந்தபொழுது, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது விருப்பப்படியே எனக்கு நிகழட்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்று அதை தன்னுடைய வாழ்வாக மாற்ற இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியிலே கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுதும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிதான் ஜெபிக்கின்றார். தந்தையே, இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், இருப்பினும் அது எனது விருப்பம் அல்ல, உமது விருப்பமானால் நிகழட்டும், உம்முடைய விருப்பப்படி என்னுடைய வாழ்விலே நிகழட்டும் என்று அனைத்தையுமே கடவுளுடைய விருப்பப்படியே வாழ்ந்திருக்கின்றார்கள். இன்று நாம் எவ்வாறு வாழ்ந்திருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் இறைவனை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என மட்டும் அழைத்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது நாம் ஆண்டவரே ஆண்டவரே என அழைப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள். இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் நம் பாவங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாக நன்மைகளை செய்து வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்விலே நம்மால் முடிந்த வரையில் மற்றவர்களை அன்பு செய்து, நம்மால் முடிந்த வரையில் மற்றவர்களுக்கு உதவி செய்து, நாம் யாரையும் ஏமாற்றாமல் துரோகம் செய்யாமல் நாம் வாழ்வதே இறைவனுடைய திருவுளம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காத ஒரு வாழ்வுதான் கடவுளுடைய திருவுளம் என்பதை ஏற்று, கடவுளுடைய விருப்பம் என்பதை ஏற்று நம்முடைய வாழ்விலே நாம் வாழ வேண்டும். அவ்வாறு வாழுகின்ற பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். யார் யாரெல்லாம் கடவுளுடைய விருப்பத்தை ஏற்று நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுடைய விருப்பத்தை கடவுளும் நிறைவேற்றுவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி நாம் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது இறைவன் நம்முடைய ஜெபங்களை கேட்பார், நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.
இறைவனுடைய திருவிழப்படி வாழ்வது என்பது நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு வழி என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஆமீன்.